கார் ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு பாட் ஹோல் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதில் பட்டு கார் அப்படியே ஜம்ப் ஆச்சு. ஜம்ப் ஆயில் போய் லேண்ட் ஆச்சு. வித் ஸ்காட் டாப்பிள் சார் கார் கவுந்து விழுமா சார் என்னை பார்த்து தெரிச்சுட்டு பயமே இல்லாமல் ஒருத்தரை நான் பார்த்துட்டுனா ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நம்ம சின்னதாக நான்லாம் கூட கொஞ்சம் யோசிப்பேன். சார் வந்து மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இல்லையா இல்லைன்னா அது எவ்வளவு சார் ஹாப்பியா இருந்தாங்க. ஏன்னா பத்மபூஷன் சார் கிடைச்சோடனே நம்ம ஜெயிச்ச ஒரு ஃபீல், நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் ஜெயிச்சோம். எனக்கு பர்சனலி வந்து இட் இஸ் லைக் ஐ நோ ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு பி இன் சினிமா வித்தவுட் அ பேக்ரவுண்ட். விஜய் சார் பத்தி ஏதாவது பேசி கேட்டிருக்கீங்களா? அவர் வந்து அவ்வளோ கிரெடிட்ஸ் விஜய் சாருக்கும் அப்படியே சார் கொடுக்குறாங்க. அண்ட் தி ஷேர் அ லவ்லி பாண்டிங். அண்ட் என்னைக்குமே சார் இன்னைக்கு அவர் இருக்கிற பொசிஷனுக்காக வந்து அவரை வந்து ஒரு ரீசனாக அவர் சொல்லவே மாட்டார். God is kind, my fans have been very kind to me. அதை வந்து மிச்சம் எல்லாருக்குமே கொடுப்பாரு. ஒரு கிரில் சால்மன் ஒன்று பண்ணாரு. ஸோ இட்ஸ் லைக் நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சால்மன் கிரில் சால்மன் சாப்பிட்டதே இல்லை. ஷேரிங் ஸ்கிரீன் ஸ்பேஸ் வித் அஜித் சார் எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீமா இருந்திருக்கு. அது நினைவாயிடுச்சு. எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I've been waiting for this moment for years. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 3 படமா நான் பண்ண வேண்டியது, பட் ஏதோ ஒரு சூழ்நிலையினால பண்ண முடியாம இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ விடாமுயற்சியில நான் இருக்கேன்றது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் லைக் பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஐ திங்க் வி ஆல் ஜஸ்ட் மிஸ்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி நினைக்கிறேன். ஒரு வீடியோ கால் உங்களுக்கு வந்தது ஃப்ரம் அஜித் சார். ஒரு ஃபியூ மினிட்ஸ் நாங்கள் லேட்டா வந்துட்டதுனால அது தூரத்துல இருந்து கூட பாக்குறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு. பட் நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, நீங்க அவர் கூட ஒர்க்கே பண்ணி முடிச்சிட்டீங்க, நிறைய வாட்டி அவர் கூட கால்ல பேசியிருப்பீங்க. பட் இப்ப கூட வந்து அந்த வந்து உங்களுக்குள்ள வந்து இன்னும் ஜாஸ்தியா தான் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது. கரெக்டா? இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் இப்போ அந்த அஜித் சார்ன்றது மீறி போய் he has become very special person in our lives, be it my wife, be it my family. He's become very special person in our life. So அதனால I have a very close circle. சினிமாவில் ஐ டோன்ட் ஹேவ் மச் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி கிடையாது. அண்ட் அவுட் சைட்லேயும் கூட ஐ ஹவ் வெரி க்ளோஸ் சர்க்கிள். ஐ எம் வெரி செலக்டிவ் அபவுட் த பீப்புள். ஸோ நான் அவங்க எல்லாரையுமே அந்த ஒரு அவ்வளோ லவ் அவ்வளோ இது இருக்கும்போது தான் நான் அவங்கள க்ளோஸாகவே வச்சுருப்பேன். ஸோ அஜித் சார் சம்வேர் வி பிகேம் வெரி க்ளோஸ். அண்ட் அதுதான் எனக்கு ஒவ்வொரு தடவையும் நான் சாரை பார்க்கும்போதும் சரி, சார் கூட பேசும்போதும் சரி, I feel so special. I feel it is like the first time I'm talking. The conversation என்ன ஸ்பெஷலா இருந்ததுன்னு சொன்னீங்க? No, it was just a normal conversation. Just asked me how I am. I asked him, sir, எப்ப திரும்ப you coming back to Chennai கேட்டேன். He was asking me about the film, எப்படி இருக்கு பஸ், அது பத்தி கேட்டாங்க. நான் சொன்னேன், சார் surprisingly I'm starting my promotions today அப்படின்றத சொன்னேன். He asked me about the family and the regards to him. And இன்னைக்கு தான் சாருக்கு நான் டைரக்டா பத்மபூஷனுக்கு டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் விஷ் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சது. ஸோ I conveyed my wishes. சூப்பர். எவ்வளவு சார் ஹாப்பியா இருந்தாங்க. ஏன்னா பத்மபூஷன் சார் கிடைச்சோடனே எல்லாருமே ரொம்ப ஹாப்பி, irrespective ஆஃப் சாருடைய ஃபேன் இல்லை அப்படிங்கறத தாண்டி அது ஏதோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம ஜெயிச்ச ஒரு ஃபீல், நம்ம ஃபேமிலியில ஒருத்தர் ஜெயிச்சோம். எனக்கு பர்சனலி வந்து இட் இஸ் லைக் I know how difficult it is to be in cinema without a background, and I almost know the journey that sir has gone through. சார் வந்து ரேசிங் அப்படின்னு போகும்போது ஒரு பக்கம் டக்குன்னு சார் வண்டி விட்டுறதெல்லாம் நாங்க பாக்குறோம், இது பண்றோம். விடாமுயற்சி ஸ்பாட்ல நடந்த அந்த கார் வால்ட் தான் வந்து டக்குன்னு ஞாபகம் வருது. நீங்க என்ன உங்க மைண்ட் செட் என்ன, அவதான் முடிஞ்சு அப்படின்னு நினைச்சீங்களா, இல்லைன்னா வந்து என்ன மைண்ட்ல ஃபிளாஷ் ஆயிட்டு இருந்தது அந்த டைம்? ஸோ நிறைய தடவை அந்த சீக்வன்சஸ்லாம் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த பர்டிகுலர் ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ்க்கு முன்னாடி சீக்வன்ஸ் நாங்கள் ஷூட் பண்ணுறப்போ கார் ஒரு இடத்துல வந்து ஒரு பாட் ஹோல் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதில் பட்டு கார் அப்படியே ஜம்ப் ஆயில் போய் லேண்ட் ஆச்சு. ஸோ நான் என்னைக்குமே நானும் பெருசாக டென்ஷனாக எடுத்தது இல்லை. எவ்ரி மொமெண்ட் ஐ ஆம் வித் சார் ஐ வாஸ் என்ஜாயிங். ஸோ கார் சீக்வன்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் ஸோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ அந்த சீக்வன்ஸும் கார் தூக்கி போய் லேண்ட் ஆச்சுது. நான் சிரிச்சுட்டே சார் கேட்டேன், ஸோ வித் ஸ்காட் டாப்பிள் சார் கார் கவுந்து விழுமா அப்படின்னா, இட்ஸ் அ ஹம்மர்.
சார் என்னை பார்த்து சிரிச்சிட்டு நாட் எட் அப்படின்னு சொல்லி சிரிச்சார். நாங்கள் 2 பேரும் சிரிச்சுட்டு அதை பற்றி பேசிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் ஷாட் தான் இந்த கார் வந்து ஸ்லிப் ஆகி போய் அப்படியே இதாகிடுச்சு. ஸோ இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். பேசிக்லி அந்த கார் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போச்சுது. ஓகே, அது ஆக்சிடென்ட். இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். ஓகே. கீழே வந்து அந்த டெசர்ட்ல போட்ட ரோடுனால வந்து கீழே வந்து அந்த ரோடுக்கு சைடில் வந்து கிரேவல்ஸ் மாதிரி இருக்கு, அந்த ஜல்லிக்கல் மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ அந்த நாங்கள் வந்த ஸ்பீடுக்கும் அந்த கார் வந்து அன்னைக்கு அந்த அது ஒரு ஸ்பீடாக ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அதை இது பண்ணியிருந்தாங்க, அது அப்கிரேட் மாதிரி ஏதோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கண்ட்ரோலில் இல்லை ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் அந்த ரோட்டுக்கு வந்து ஆஃப் ரோட்லேருந்து அந்த ரோடுக்கு வந்தப்போவுமே ஒரு கார் கண்ட்ரோல் இல்லாமல் போச்சு. சார் கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டாரு. அந்த ஜல்லியில் பட்டோன்னே உங்களுக்கு அந்த டயர்ஸ் கண்ட்ரோல் இல்லாமல் இட் வெண்ட் அவுட் ஆஃப் த ரோடு. ஸோ அந்த ரோடுக்கு டெசர்ட்னால அந்த ரோடுக்கு கீழே போச்சுன்னா அது ஒரு 5-6 ஃபீட் கீழே. ஸோ ரோல் ஆகி கீழே போனது தான். ஸோ அப்படியானது தான் அந்த ஆக்சிடென்ட். பட் இட் வாஸ் an accident. முடிச்சுட்டு சார் என்ன சொன்னாங்க வெளில வந்துட்டு? ஏன்னா எங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ஸ்கேரியா இருந்தது ஆக்சுவலி. சார் பீன் த்ரூ so many accidents. இந்த ரேஸில் இருந்தப்போ சரி, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தப்போ சரி. பட் இட் வாஸ் ஆல் தனியாக அவர் இருக்கும்போது நடந்திருக்குது, வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு நடந்ததில்லை. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு நடந்ததுனால he felt so bad. ஸோ அதனால கார் ட்ராபிள் ஆயிடுச்சு. சார் உடச்சிட்டு சார் காருக்குள்ளேயே கேட்பாரு, ஆரவ் ஆயு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்டோ உடச்சிட்டு அவர் வெளியே வந்துட்டு எல்லாரும் சார்கிட்ட போவாங்க. பட் ஹீ வாஸ் லைக், ஆரவுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க, உடனே அவர் ரெஸ்கியூ பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஜென்ரலி என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபியூவல் டேங்க் உடனே லீக் ஆக ஆரம்பிச்சிடும், ஷார்ட் சர்க்கியூட் ஆகும் அண்ட் த கார் வில் ஸ்டார்ட், இட் வில் கேட்ச் ஃபயர். அதுதான் நடக்கும். ஸோ எனக்கும் இது உள்ள ஃபீல் ஆகுது. ஏன்னா என்னை வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு 5 minutes ஆகுது. ஸோ எனக்கு என்னென்னா வாட் இஃப் இட் கேச்சஸ் ஃபயர், என்ன ஆகும்? ஸோ அட்லீஸ்ட் தே ஹேவ் டு பி சேஃப்னு சொல்லி எனக்கு ஒரு இருந்துச்சு. ஐ ஹேவ் கப்புள் ஆஃப் லாக்ஸ். இங்கே ஒரு பெல்ட் இருக்குது, கை லாக்காக இருக்குது, கழுத்து ஸ்ட்ராப்பாக இருக்குது. ஸோ டேக்கிங் மீ அவுட் ஆஃப் த கார் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதுவே சாருக்கு வந்து கார்ல பயமே அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாதா? கேட்டிருக்கீங்களா அதை பத்தி? சார் சுத்தமாக பயம் கிடையாது, சுத்தமாக கிடையாது, எதுலேயுமே பயம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேர் இஸ் அ ஷாட் வேர் இங்கேருந்து கீழே குதிச்சு ரோல் ஆகிப்போம்னா ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க. இப்போ சாரோட ஒரு ஸ்டேச்சரில் இருக்கிற ஒரு ஹீரோவாக இருக்கட்டும், மேபி ஏஜ் ஃபேக்டர், இல்லைன்னா சாருக்கு இவ்வளோ இன்ஜுரிஸ் ஆனதுக்காக வந்துட்டு இல்லை வேற யாரையாச்சும் எடுக்கலான்னு தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை சில இதில் நிறைய ரிஸ்க்ஸ் இருக்கும், அந்த டெரைனுக்குள்ள ரிஸ்க். ஏன்னா இன்ஜுரி ஆச்சுன்னா வந்து இட் வில் அஃபெக்ட் த ஹோல் க்ரூ. யோசிக்கவே மாட்டாங்க, எதை பற்றியுமே யோசிக்க மாட்டாங்க. அந்த ஷாட் கரெக்டாக வரணும்னா ஹி வில் டூ எனிதிங். இது வந்து கார் சீக்வன்ஸ் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே அப்படிதான். பயமே இல்லாமல் ஒருத்தரை நான் பார்த்துட்டுனா ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நம்ம சின்னதாக நான்லாம் கூட கொஞ்சம் யோசிப்பேன். சார் வந்து இஸ் கிராஸ்ட் ஆல் தட் நினைக்கிறேன். ஒரு பக்கம் வந்து விஜய் சார், ஒரு பக்கம் அஜித் சார், 2 பேருமே வந்து சினிமாவை தாண்டி அவங்களுடைய பேஷன், ரொம்ப நாளா மனசுக்குள்ள இருந்த ஒரு பேஷன் நோக்கி கரெக்டா ஒரே டைம்ல வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. சோ அஜித் சார் ஏதாவது விஜய் சார் பத்தி ஏதாவது பேசி கேட்டிருக்கீங்களா? நீங்க ஏதாவது அந்த மாதிரி கான்வர்சேஷன் நடந்திருக்கா? இல்ல ரொம்ப பேசினது இல்ல. we've shared only the best moments. இப்போ இப்போ அஜித் சார் இந்த பொசிஷன்ல இருக்கிறாங்க, விஜய் சார் இந்த பொசிஷன்ல இருக்கிறாங்கன்றப்போ நான் ஐவ் ஆல்வேஸ் ஃபெல்ட் ஜஸ்ட் பிகாஸ் அவங்க அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு, அவ்வளோ ஹம்பிளா இருந்து, அவ்வளோ டெடிகேட்டடா இருந்து, அவ்வளோ டிசிப்ளினா இருந்த, அண்ட் they've been true to their work, true to people, true to work. அதெல்லாம் ஒரு ரீசன்ஸ். அதனால தான் அவங்க அந்த டாப் பொசிஷன்ஸ்ல இருக்காங்கன்றது தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஐ டோல்ட் சார் ஆல்சோ, ஐ ஃபீல் தட் வே சார். அவர் வந்து அவ்வளோ கிரெடிட்ஸ் விஜய் சாருக்கும் அப்படியே சார் கொடுக்குறாங்க. அண்ட் they share a lovely bonding. என்ன சொன்னாங்கன்னு சொல்ல முடியுமா? நோ, அதுதான் நான் சொல்றேன். டெஃபினெட்லி, நோ டவுட். ஏன்னா he has immense respect for Vijay sir also. எல்லா விஷயத்துலையுமே he feel, I mean he wishes good for Vijay sir. எல்லா விஷயத்துலையுமே விஜய் சார் இந்த பொசிஷன்ல இருக்காங்கன்னா அந்த அதுக்குள்ள டியூ ரெஸ்பெக்ட், டியூ இது எல்லாமே சார் அவங்களுக்கு கொடுப்பாங்க. சார் என்னைக்குமே அவரோட இதில் எடுத்துக்கவே மாட்டாரு. பட் மிச்சவங்க எல்லாருக்குமே he gives that என்ன சொல்றது, அவங்களுக்கு சேர வேண்டிய அந்த பெருமையை சார் அவங்களுக்கு எப்பயுமே கொடுப்பாரு. அதுல விஜய் சார் மேல of course he has immense respect.
சாரை வந்து படங்கள்ல மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். பட் ஐ திங்க் இந்த ரேசிங்ல வந்து எங்களுக்கெல்லாம் செம குஷி. நிறைய இன்டர்வியூஸ் சாரோட அதர் சைடு அவர் எவ்வளவு என்ஜாய் பண்றாரு. எஸ்பெஷலி ஷாலினி மேம்க்கு தேங்க் பண்ண அந்த குட்டி வீடியோ வந்து சூப்பர் கியூட்டா இருந்தது. அண்ட் இன்டர்வியூல சார் வந்து எப்போதுமே சாருக்கு வந்து இந்த ஃபேன்ஸ் வந்து நீங்க படம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, அதோட விட்டுருங்க, உங்க லைஃப் பாருங்க அப்படிங்கறத வந்து சார் எப்போதுமே சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் இந்த இன்டர்வியூல இந்த ரேசிங் டைம்ல கொடுக்குற இன்டர்வியூல கூட அதை வலியுறுத்தி சார் சொன்னாங்க. நீங்க வந்து எவ்வளவு நாள் வந்து மத்தவங்க வாழ்கன்னு சொல்ல போறீங்க, நீங்க எப்போ வாழ போறீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு 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 சார்ட்டடான இடத்துல இருந்தா அது வரும்னு நினைக்கிறேன் இல்லையா? சார் வந்து எப்பயுமே லைக் வெரி கன்சர்ன்ட் அபவுட் எவ்ரி ஒன் அரவுண்ட் ஹிம். அதே மாதிரி ஃபேன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப கன்சர்ன். அது வந்து பை ஹார்ட் அவருக்கு அது அது வருது. அது பயங்கர கன்சர்ன் இருக்கும். அது when you are with him you will understand how he is. ஸோ அது எப்பயுமே சார் வந்து அவங்க ஃபேன்ஸ் நல்லா இருக்கணும், பிகாஸ் அவங்க ஒரு டைம் டெடிகேட் பண்ணி அவங்களுக்காக இது பண்ணியிருக்காங்க, அவங்களால தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இது எல்லாமே he understand. அண்ட் என்னைக்குமே சார் இன்னைக்கு அவர் இருக்கிற பொசிஷனுக்காக வந்து அவரை வந்து ஒரு ரீசனாக அவர் சொல்லவே மாட்டார். காட் இஸ் கைண்ட், மை ஃபேன்ஸ் ஹவ் பீன் வெரி கைண்ட் டு மீ. அதை வந்து மிச்சம் எல்லாருக்குமே கொடுப்பாரு. என்னைக்குமே அவருக்கு அந்த கிரெடிட்ஸ் அவர் எடுத்துக்கவே மாட்டார். நான் நல்லா பண்ணேன், நான் டிசிப்ளின், என்னைக்குமே அதை சொன்னதே இல்லை. இட்ஸ் மை ஃபேன்ஸ், இட்ஸ் காட் இஸ் பீன் வெரி கைண்ட் டு மீ அப்படின்னு தான் அதை என்னைக்குமே அவங்களுக்கு தான் கொடுப்பாரு. ஸோ அவருக்கு ஃபேன்ஸ் மேலே இருக்கிற லவ் அதிகம், ரொம்ப அதிகம். நானுமே நான் கேட்டிருக்கேன், சார் ஏன் ஒரு ஆடியோ லான்ச்சோ ஏதாவது ஒன்று இத்தனை வருஷம் ஆயிருக்குல்ல அப்படின்றது நான் கேட்டிருக்கேன். இல்லை, மேனேஜிங் த க்ரௌட் இஸ் வெரி டிஃபிகல்ட், அவங்களுக்கு ஏதாவது ஆகிடும், தி சேஃப்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்றது சொன்னார். பட் இதை நான் எப்போ இதை பார்த்து ஃபீல் பண்ணேன் அப்படின்னா அந்த ரேஸில் தான். ஒரு 35,000 க்ரௌடு சாரை பார்க்கறதுக்கு, இட் இஸ் துபாயாக இருந்தாலும் அங்கே வைல்டாக தான் இருந்துச்சு அது. ஸோ அந்த க்ரௌடை நாங்கள் மேனேஜ் பண்ணி சாரை கூட்டிகிட்டு போனதுக்கும் சரி. ஏன்னா அவங்க சாரை பார்க்குறதுக்கு கூட ஆசையோடு வராங்க. பட் அங்கே வேறு எதுவும் ஒரு ஸ்டாம்பீடோ எதுவுமே நடந்துடக்கூடாது. ஸோ சாரே நாங்கள் சேஃபாக இது பண்ணிக்கணும், சாரை பார்க்குறதுக்கு வந்து அவங்களே நம்ம சேஃபாக பார்த்துக்கணும். ஸோ அப்போ புரிஞ்சுது சார் எதனால வந்து ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸோ எதுவுமே பண்ணுறதுலன்றது அப்போ தான் புரிஞ்சுது. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் ஹீ நெவர் லைக்ஸ் பவுண்டரி அரௌண்ட் ஒரு செக்யூரிட்டியோ ஒரு பவுன்சர்ஸோ அவருக்கு அது பிடிக்காது. ஹி லைக்ஸ் டு பி ஹிம்செல்ஃப். ஸோ அதனால தான் ஹி இஸ் வெரி மோர் கன்சர்ன்ட். அவங்க சேஃப்டின்றதுக்காக தான் ஹி இஸ் மோர் கன்சர்ன்ட். அஜித் சார் அண்ட் ஷாலினி மேம் ஸோ எப்போதுமே வந்து அவங்க ஒரு கப்பிள் கோல்ஸ் தான் செட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ஆஃப்டர் சார் நான் சொன்ன அந்த கியூட் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் சார் வந்து மேம்க்கு தேங்க் பண்றதை பார்க்குறப்போ வந்து அவ்வளோ இதாக நீங்க அதை நேரில் நிறைய விட்னஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கும். எப்படி இருந்தது அது? நோ, அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் அவர் இருக்கிற ஸ்டேச்சரில் யார் யாருக்கு அந்த தேங்க்ஸ் போய் சேரணுன்றதுல மேக் ஷுர் ஹி டஸ் தட். எப்பயுமே ரொம்ப பர்டிகுலராக அவங்கள ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சிருவார் அந்த தேங்க்ஸ் சொல்லி. he makes sure it gets conveyed to them. And நான் இப்போ எதுக்கு அந்த ஸ்டேச்சர்ன்ற விஷயத்த சொன்னேன்னா, அவ்வளோ பெரிய ஒருத்தவங்க வந்துட்டு the way he is with his family is so good to see. I mean, Shalini ma'am இருக்கட்டும், with the kids இருக்கட்டும், so good to see. And the same way they are also like that. They are also like that to everyone. Kids or ma'am அவ்வளோ வார்மாக எல்லாத்தையுமே அவ்வளோ இதாக பண்ணிட்டு. அண்ட் அவங்க எப்படி உங்களை ஃபீல் பண்ண வைப்பாங்கன்னா, வெரி நார்மல்ன்ற அளவுக்கு உங்களை ஃபீல் வைக்கிற அளவுக்கு அவங்க இருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஸோ குட் டு see that. அண்ட் அஜித் சார் அதுதான் அந்த இடத்துல கூட வந்துட்டு he needn't say that thanks for allowing me to race அப்படின்னு சொல்றது வந்து that is the bond they share. ஸோ பார்க்கவே பயங்கர கியூட்டா இருந்துச்சு அது. ஐ திங்க் குழந்தைங்களும் வந்து அவ்வளவு சியர் லீடரா வந்து என்ஜாய் பண்ணாங்க. சார் வந்து அந்த ட்ராஃபி வந்து பையன் கிட்ட கொடுத்து அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் சார் வந்து பார்க்க கிடைச்சது. அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல என்னெல்லாம் சார் குக் பண்ணாங்க? ஒரு கிரில் சால்மன் ஒன்று பண்ணாரு. ஸோ விச் இஸ் லைக் நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சால்மன் கிரில்ட் சால்மன் சாப்பிட்டதே இல்லை. அப்புறம் கிரில் சிக்கன் ஒன்று பண்ணாரு. ஃபென்டாஸ்டிக் கிரில் சிக்கன். நாங்க சார் சாப்பிட மாட்டார், நான்வெஜ் சாப்பிட மாட்டார். அப்படியா? சோ வெயிட் லாஸ் அந்த இல்ல சார், நான்வெஜ் சாப்பிட மாட்டார். ஆல்மோஸ்ட் 2.5 years ஏதோ ஆச்சு சார் ஸ்டாப் பண்ணி. சோ இதுல எதுவுமே அவர் டேஸ்டே பண்ணாம அவர் வந்துட்டு இப்படி கையில எடுத்து போடுவாரு. அப்படி செய்யறதுதான்.
ஸோ இது எதுவுமே தப்பும் ஆகாது. சால்ட்டாக இருக்கட்டும், இல்லை இருக்கிற காரமாக இருக்கட்டும், எதுவுமே தப்பாகாது. ஐ திங்க் ஒரு சிக்கனை நானும் நிக்கிலும் முடிச்சோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு சும்மா இல்லை, லைக் எக்ஸ்ட்ராடனரி டேஸ்ட். அப்புறம் ஒவ்வொருத்தட்டையே கேட்டு கேட்டு பண்ணுவார். ஸோ அன்னைக்கு ஒரு நாள் ரெஜினா வந்து ஷி செட் ஷி லைக்ஸ் பெப்பர் சிக்கன். ஸோ அவங்களுக்காக இது எதுவுமே அவர் சாப்பிட மாட்டார். அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நாங்கள் எல்லாம் இதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். சார் இது எதுவுமே இல்லாமல் லைக் ஏதாவது சூப்போ மைல்டா ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அவர் இது வரைக்கும் அவர் குக் பண்ணது எதுவுமே அவர் சாப்பிட்டதே கிடையாது. சாரோட ஃபேவரட் ஃபுட்னா என்னவாக இருந்திருக்கு? ஐ திங்க் ஒரு டைம்ல பிரியாணி இருந்துச்சு. தட்ஸ் வை ஹி குக்ஸ் பிரியாணி நினைக்கிறேன். பட் இப்போ அவர் நான் சொல்லுவேன், நான் சார் சிக்கனு மட்டன் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு கூட ரைஸ் சாப்பிடலாம் சார். அந்த அளவுக்கு அவர் இல்லை கிளியர் நோ இல்லை இல்லை நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டச் கூட பண்ண மாட்டார். அது எதுவுமே டச் பண்ண மாட்டார். ஐ திங்க் இப்போ இஸ் மோர் ஆன் சூப்ஸ் சாலட்ஸ் அந்த மாதிரி தான். டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட பாக்கும்போது நீங்க யூ ஆர் ஆல்சோ ஃபிட்னஸ் யூனிட் ஃபிட்னஸ். சோ சாரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அவ்வளோ பயங்கரமா இருந்தது. இது வந்து அப்பவே பிளான் பண்ணது. லைக் சார் வாண்டட் டு கெட் டு திஸ் ஷேப். 2023ல நாங்க மீட் பண்ணும்போதே சாருக்கு அந்த இது இருந்துச்சு. முன்னாடி சார் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ நான் ரெகுலராக ஷூட்டிங் முடிச்சோடனே ஜிம்முக்கு போயிடுவேன். அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் எவ்ரி டே கேட்பாரு, டிட் யூ கோ டு த ஜிம்? எஸ் சார், குட் குட் குட். ஸோ எப்பயுமே கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் சார் வந்து சொன்னாங்க, ஹவு த ஜிம் இந்த ஹோட்டலில் சொன்னால் சூப்பர் ஜிம் சார், நீங்கள் வந்து பாருங்க. அப்புறம் போய் ஜிம் எல்லாம் போய் ஒரு நாள் போய் காட்டணும். ஸோ வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் அவுட். இன்ஃபேக்ட் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் அவுட் கப்புள் ஆஃப் டேஸ். அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் போக ஆரம்பித்தோம் ஹோட்டலில். சார் எப்படின்னா லைக் ஐ திங்க் ஹி இஸ் ஸ்விம்மிங் ஆஃப்டர் லாங் டைம். ஃபர்ஸ்ட் டேவே 50 laps பண்ணாரு ஒரு 25 meters பூல்ல. நான்லாம் வந்து ஒரு 10 lap பண்றதுக்கே மூச்சு திணறிட்டு இருந்தேன். சார் வந்து 50 laps பண்ணாரு. அப்புறம் ஹி ஹேஸ் தட் எனர்ஜி. அப்புறம் அந்த வெதர் ரொம்ப மோசமானோன்னு வி குடன்ட் ஸ்விம். அந்த தண்ணியோட வெதர்லாம் எங்களுக்கு தாங்க முடியாதனால வி ஸ்டாப் ஸ்விம்மிங். பட் அப்போ ஸ்டார்ட் பண்ண ப்ராசஸ் ஹி வாஸ் வெரி ஃபோக்கஸ்ட். அப்போவே ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் சார் ஒரு இது பண்ணுறதுன்னா நடுவில் இன்டர்மீடியட் எல்லாம் பண்ண மாட்டார். லைட்டாக ஒர்க் அவுட் பண்ணுறது அதெல்லாம் இல்லை. ஒன்று பண்ண எக்ஸ்ட்ரீமாக தான் சார் பண்ணுவார். ஸோ ஒன்ஸ் ஹி டிசைடட் ஹி ஹேஸ் டு லூஸ் வெயிட் ஃபார் த மூவி அண்ட் ஃபார் ரேசிங், எக்ஸ்ட்ரீமாக ஸ்டார்ட் பண்ணார். 3 months 2 months ஐ திங்க் 2 months நான் ஒவ்வொரு தடவை சாரை பார்க்கும்போதும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். சார் என்ன சார் இது இப்படி ஆகிட்டு இருக்கீங்க? ஸோ அவர் அப்படிதான் வித்தின் 2 months சார் லாஸ்ட் வெயிட் அண்ட் ஹி வாஸ் ரெடி ஃபார் த மூவி அண்ட் ஃபார் த ரேஸ். சாரோட டிராவல் பண்ற மாதிரி இல்லை சாருக்கு அகைன்ஸ்டா டிராவல் பண்ற மாதிரி? சாரோட டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் இட்ஸ் வெரி வெரி ஸ்டைலிஷா காட்டணும்னு அவ்வளோ அழகா காட்டியிருக்காங்க. மகிழ் சாரா இருக்கட்டும் அண்ட் அஜித் சாரா இருக்கட்டும். தே ஹேவ் தட் கன்சர்ன். மகிழ் சார் எப்பயுமே வந்துட்டு ஹி ஹேஸ் தட் கன்சர்ன் ஃபார் மீ. ஒரு இவ்வளோ கஷ்டப்பட்டு இஸ் கம் டு த இண்டஸ்ட்ரி, நம்ம அவனை நல்லா காட்டணும். இட் ஹேஸ் டு பி அ பிரேக் ஃபார் அடுத்த படம் வரதுக்கு நல்ல ஒரு பிரேக்காக இருக்குன்றதுல ஹி இஸ் வெரி கிளியர். ஸோ கழகத்தலைவன்லே ஹி மேட் தட் ஹேப்பன். அப்போ இந்த படம் வரும்போது ஆல்ரெடி ஒரு படம் வில்லனா பண்ணிட்டான், திரும்ப நம்ம அவனை வந்து நெகட்டிவா போர்ட்ரே பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ஹி மேட் ஷூர் ஐ டோன்ட் லுக் லைக் அ வில்லன். ஸோ திரும்ப வந்து என்ன க்ரூம் எப்படி பண்ணணும், என்ன ஸ்க்ரீன்ல எப்படி காட்டணுன்றதுல ரொம்ப ஸ்பெஷல் கன்சர்ன் எடுத்துக்கிட்டாங்க. வில்லன் இல்லையா? வில்லனா அது இந்த படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த லுக்கை டிசைன் பண்ணதுல இருந்து they made sure I look good on screen. The screen presence நல்லா இருக்கணும்ன்றதுல ரொம்ப இது பண்ணேன். நீங்க வந்து சாரோட அக்கறை டுவர்ட்ஸ் ஃபேன் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ நடுவில் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தா அந்த கடவுளே அஜித்தை வந்து irrespective ஆஃப் இந்த ஈவெண்ட் அந்த ஈவெண்ட்ல எல்லா இடத்துலையுமே வந்து அதை ஃபேன்ஸ் வந்து அவங்களோட என்ஜாய்மெண்ட் அவங்களோட ஒரு சந்தோஷமா அதை வந்து வெளில சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு சாரும் வந்து இல்ல அது பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சார் சைட்ல இருந்தும் ஒரு இது வந்தது. அதை பத்தி ஏதாவது டிஸ்கஸ் பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சதா? இல்ல அதை பத்தி எனக்கு தெரியும் சாருக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்றது. சாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால இத்தனை வருஷமா ஃபாலோ பண்றதுனால வந்துட்டு சாருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்றது தெரியும். கூடிய சீக்கிரத்துல இதை பத்தி சார் வந்து அதை பத்தி சொல்லவும் போறாருன்றதும் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங். ஸோ இட் வாஸ் நாட் வெரி ஸ்ட்ரேஞ்ச் ஃபார் மீ வென் அந்த ஒரு இது ப்ரெஸ் நோட் வந்தப்போ. ஏன்னா சாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படத்தை பாருங்க, பி மை ஃபேன், பட் அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இப்போ தலைன்னு சொல்றது வேண்டாம், அல்டிமேட் ஸ்டார்ன்றது வேண்டாம், அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் லெவலில் இந்த கடவுளே அஜித் அது வேண்டாம். அதெல்லாம் வந்துட்டு
he's not a person who likes all that or he encourage பண்ணாத ஒரு ஆள். he wants his fans to grow along with him. அவங்க எப்படி வளர்றாங்களோ அதே மாதிரி நீங்களும் வளருங்க அப்படின்றதுல he's very focused. ஸோ என்னைக்குமே வந்துட்டு ஃபேன்ஸாக மட்டும் இருக்கக்கூடாது, நீங்களும் வளரணும், உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடுத்ததுக்கு போகணும், யூ ஹேவ் அ ஃபேமிலி. ஸோ அதில் வந்து லைக் he has a very genuine concern for that. மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் சைட் விசிட்டே ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.